ஓம் நமச்சிவாய. திருவோண விரதம் இருக்கும் முறை. ஓணம் பண்டிகை 5/9/2025 வெள்ளிக்கிழமை ஓணம் பண்டிகை வருகிறது. வெள்ளிக்கிழமை நாள் முழுவதும் திருவோண நட்சத்திரம் இருப்பதால் அன்று ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. ஓணம் பண்டிகை என்பது வாமன மூர்த்திக்காக கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான நாள். மகாபலி சக்கரவர்த்திக்காகவே எடுத்த அவதாரம் தான் வாமன அவதாரம். மகாபலி சக்கரவர்த்தியின் ஆட்சியில் மக்கள் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். மகாபலி சக்கரவர்த்திக்கு விண்ணுலகத்தையும் தான் ஆள வேண்டும் என்ற ஆசை வந்தது. அதற்காக ஒரு யாகம் நடத்துகிறார். இந்த யாகம் நிறைவேறிவிட்டால், தேவேந்திர பதவி கிடைத்து விட்டால் கஷ்டம் என்பதை உணர்ந்த எம்பெருமான் நாராயணர் குள்ள உருவம் எடுத்து மகாபலியின் யாகத்திற்கு வந்து யாசகம் கேட்கிறார். அப்பொழுது மகாபலி சக்கரவர்த்தி தங்களுக்கு என்ன வேண்டுமோ நான் அதை தருகிறேன் என்று கூறுகிறார். நாராயண பெருமாள், என் காலால் எனக்கு 3 அடி இடம் கொடுத்தால் போதும் என்று கூறுகிறார். இதை கேட்ட மகாபலி சக்கரவர்த்தியோ சிரிக்கிறார். அதன் பிறகு தந்தேன் இடம் என கூறுகிறார். கமண்டலத்தில் இருந்து நீர் தெளித்தால்தான் அந்த இடம் தந்ததாக அர்த்தம். அவர் நீர் தெளிக்க செல்லும் பொழுது சுக்கராச்சாரியார் கமண்டலத்தின் ஓட்டையை அடைத்து கொண்டிருக்க வாமனர் தர்பை புல்லால் குத்த ஒரு சொட்டு தண்ணீர் வாமனர் மேல் பட அவர் விண்ணுலகுக்கும் மண்ணுலகுக்குமாக வளர்ந்து நிற்கிறார். விண்ணுலகத்தில் 1 அடி, மண்ணுலகத்தில் 1 அடி வைத்துவிட்டு மீறி 3வது அடியை எங்கே வைப்பது என கேட்டார். உடனே மகாபலி சக்கரவர்த்தி என் தலை மீது வையுங்கள் என்று கூற வாமனர் உடனே மகாபலி சக்கரவர்த்தியின் தலை மீது கால் வைத்து பாதாள உலகுக்குள் அவரை அழுத்தி, நீ இங்கேயே தவம் செய். வருடத்திற்கு ஒரு முறை ஆவணி மாத திருவோண நன்னாளில் பூமிக்கு வந்து உன் மக்களை பார்த்து செல். மீண்டும் உன் தவத்தை பாதாள உலகத்தில் சென்று தொடர்ந்து செய். உனக்கு இந்திரலோக பதவி கிடைக்கும் என கூறி வரம் கொடுத்தார். அந்த நாள் தான் கேரள மக்கள் திருவோண விரதமாக கொண்டாடுகிற ஓணம் பண்டிகையாக கொண்டாடுகின்றனர். இந்த ஓணம் பண்டிகை 5/9/2025 வெள்ளிக்கிழமை கும்பிட நல்ல நேரம். காலை 9 மணியிலிருந்து 10:30 வரையிலும் கொண்டாடலாம். ஓம் நமசிவாய்.